மவ்லானா சையத் அபுல் சன் அலி நத்வி ஆகிய எனது வாழ்க்கை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்கள். நான் ஒரு சிறந்த இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தேன். என் தந்தை எனக்கு இஸ்லாத்தின் அடிப்படைகளை கற்றுக் கொடுத்தார். சிறு வயதிலேயே குரான் மற்றும் ஹதீஸ்களின் ஆழமான அறிவை பெற்றேன். என் தாயார் என் இதயத்தில் அன்பு, தியாகம் மற்றும் நேர்மையை விதைத்தார். இளம் வயதிலேயே நான் லக்னோவின் நத்வதுல் உலமா பள்ளியில் கல்வி பயின்றேன். அங்கு பெரிய உலமாக்களிடம் இஸ்லாமிய நெறிமுறைகள், தத்துவம் மற்றும் வரலாறு பற்றி கற்றேன். என் ஆசிரியர்கள் என்னை ஒரு சிந்தனையாளராகவும் எழுத்தாளராகவும் வளர்த்தெடுத்தனர். நான் இஸ்லாத்தின் பல பிரிவுகளில் ஆழ்ந்த அறிவை பெற்றேன். குறிப்பாக ஆன்மீகம், இஸ்லாமிய வரலாறு மற்றும் இஸ்லாத்தின் செய்தியை மக்களுக்கு எளிய முறையில் எடுத்துரைப்பதில் எனக்கு தனி ஈடுபாடு இருந்தது. நான் சிரத்துல் இஸ்லாம், இஸ்லாம் மற்றும் உலகம் போன்ற பல புத்தகங்களை எழுதினேன். இவை இஸ்லாத்தின் உலகளாவிய செய்தியை விளக்குவதாக இருந்தன. என் எழுத்துக்கள் இஸ்லாத்தை ஒரு அமைதி மற்றும் நீதியின் மார்க்கமாக மக்களுக்கு அறிமுகப்படுத்தின. என் வாழ்நாள் முழுவதும் முஸ்லிம் ஒற்றுமைக்காக பாடுபட்டேன். சுன்னி, ஷியா போன்ற பிரிவுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை குறைக்க முயற்சித்தேன். இந்திய முஸ்லிம்களின் கல்வி, சமூக முன்னேற்றம் மற்றும் அரசியல் உரிமைகளுக்காக போராடினேன். என் பணி இந்தியாவை மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பரவியது. நான் சவுதி அரேபியா, எகிப்து, சிரியா, துருக்கி போன்ற நாடுகளில் பல சொற்பொழிவுகள் நிகழ்த்தினேன். அலசர் பல்கலைக்கழகம் போன்ற முக்கியமான இஸ்லாமிய நிறுவனங்களில் எனது சொற்பொழிவுகள் மிகுந்த மதிப்பை பெற்றன. ஏழைகளுக்கு உதவுதல், அனாதைக் குழந்தைகளுக்கு கல்வி வழங்குதல், பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பது போன்ற பல சமூக சீர்திருத்தப் பணிகளில் ஈடுபட்டேன். என் வாழ்நாளின் இறுதிக் காலத்தில் நான் இஸ்லாமிய சிந்தனைகளின் ஒருங்கிணைப்பிற்காக தொடர்ந்து பணியாற்றினேன். என் மாணவர்கள் மற்றும் பின்பற்றுபவர்கள் இன்றும் எனது கருத்துக்களை பரப்பி வருகின்றனர். நான் இறந்தபோது உலகம் முழுவதும் இருந்து மக்கள் எனக்கு அஞ்சலி செலுத்தினர்.